நம் ஆண்டவராகிய தெய்வம் ஒரு பரிசுத்தம் நிறைந்த தெய்வம். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். உலகத்திலே காணப்படுகிற பாவங்கள் எல்லாம் அவரை தொடாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் தெய்வம். அதை போல தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதிலே அவர் ஆசை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவருடைய அன்பை பெற்றோம், அவரை விசுவாசித்தோம், நீதிமான்களானும் இலவசமாய் கிருபையினால் நாம் எல்லாரும் நீதிமான்களானும். ஆனாலும் சில நேரங்களிலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. என்ன சந்தேகம்? பாவம் இல்லாமல் நாம் வாழ முடியுமா? பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்கிற பல கருத்துகளிலே எல்லாம் தெரிஞ்சு விடுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத சத்தியபூர்வமாய் நீங்கள் அறிவீர்களே ஆனால் அதை நீங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதத்திலே பல வசனங்கள் இவனமாய் சொல்கிறது பாருங்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் சில வசனங்கள் சொல்லுகிறது இவனமாய் சொல்லுகிறது. முக்கியமா பிரசங்கி புத்தகத்தில் இவனமாய் சொல்கிறது பாருங்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒருவரும் பாவம் செய்யாமல் வாழ முடியாது. எல்லாரும் பாவம் செய்து அனிதினம் பாவம் செய்து செய்து அதை அறிக்கையிட்டு அனிதின பாவங்களை அறிக்கையிட்டு வாழ வேண்டும் என்கிற கருத்து பல பேருக்கும் இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். வேற்று சத்தியபூர்வமாய் ஆழமாய் நாம் அறிவோமே ஆனால் நாம் பாவம் செய்யாமல் வாழ முடியும். எப்படி? இந்த வசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் பழைய காலத்திலே சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஒருவனையும் நீதிமானாக்காது. நியாயப்பிரமாணத்திலே ஒருவனும் நீதிமானாக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக இலவசமாய் கிருபையினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு கூட உயிரோடு எழுந்தோம். பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு நாம் உயிரோடே அவருடனே கூட எழுந்தோம். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டின் வசனங்களை வைத்து நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாமல் வாழ முடியாது என்பதை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அது மிகவும் தவறான காரியம். ஏனெனில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவனும் நியாயப்பிரமாணம் ஒருவரையும் நீதிமானாக்கவில்லை, ஒருவனும் நீதிமானாகவில்லை. ஒருவேளை நீங்கள் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் வசன இவனமாய் சொல்லுகிறது. நாம் பாவமில்லை என்று சொல்லுவோமே ஆனால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறோம், சத்தியம் நமக்குள்ளே இராது. எப்படி? இந்த வசனத்தின் அர்த்தம் எல்லார்ட்டையும் பாவம் இருக்கு, அப்ப பாவம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிற கருத்தை ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதே அதிகாரத்திலே அந்த எழுதுகிறார் யோவான் இவனமாய் எழுதுகிறார் பாருங்கள். அதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்கிறார் பாருங்கள். பாவம் செய்கிற எவரும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். 9வது வசனம் பாருங்க, 6வது வசனத்தை பாருங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காண்பதில்லை, அவரை அறியவும் இல்லை. 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான். அப்போ இந்த வசனம் அந்த எழுதுகிற யோவான் இவனமாய் சொல்கிறார். முதல் அதிகாரத்தில் இவனமாய் சொன்னார். அது யாருக்கு சொன்னார்? என் நிலைமையிலே சொன்னார். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாத சில மக்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்ல முற்படுகிறார். எப்படி? அவர்கள் சுயநீதியினாலே நீதிமான்களாக முடியும் என்றும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே நீதிமான்களாக முடியும் என்று அவர்களுக்கு கருத்திருந்தபடியினாலே அவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும்படி இவனமாய் சொல்றார். என்ன சொல்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர உங்களுக்கு அவரே அல்லாமல் நீங்கள் நீதிமான்களாக முடியாது. அவரே உங்களுக்கு சத்தியமாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் நீதிமான்களாக முடியும், பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் என்று சொல்கிறார். அப்போ அந்த வசனம் ஒரு கூட்டத்தார் ஜனங்களுக்கு உங்களை நீங்கள் நீதிமான்கள் என்று எண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படாவிடில்
என்பதை சொல்வதற்காக அங்கு சொல்லப்பட்டது. ஆகவே அப்போ ஒருவேளை அப்படி ஒரே ஆதர் அந்த எழுதுகிறவர் முதல் வசனங்களில் ஒன்று சொல்லி முதல் அதிகாரங்களிலே ஒன்று சொல்லி மூன்றாவது அதிகாரங்களிலே முரண்பாடான கருத்தை ஒருவனும் சொல்ல மாட்டான். அப்படி அவன் சொல்லுவானேயானால் அவனை எழுத்துகிற அவன் மேலே குற்றம் சுமரும். அவனே ஒரு தன் பொருள் இல்லாதபடி எழுதுகிறவனாயிருப்பான். ஆனால் இங்கே அப்படி அல்ல. யோவான் மிகவும் புரிதல் உள்ளவராய் எழுதுகிறார். முதல் அதிகாரத்திலே போய் எழுதினார், மூன்றாம் அதிகாரம். அப்ப பாவம் செய்யாம வாழ முடியும். பாவம் செய்யாமல் வாழ முடியாது. எப்பொழுது வாழ முடியாது அதையும் சொல்றேன் பாருங்க. நாம் எப்பொழுது தேவ ஆவியின் நடத்துதல் இல்லாம ஒரு மனுஷன் சுயநீதியினால் ஒரு சுய கிரியையினாலே ஒரு நியாயப்பிரமாணத்தின் பற்றும் ஒரு கிரியையினாலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது. ஒரு சுயநீதியினாலே ஒரு நீதிமானாக முடியாது. பாவம் செய்யாமல் நீங்கள் வாழ வேண்டுமானால் என்ன வேணும் அப்படிங்கிறத கீழே சொல்றது பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடுகிறாலே தேவனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் தேவனின் மூலமாய் நீங்கள் பிறந்தவராயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். எப்படி அவரால் பாவம் இல்லாமல் வாழ முடிந்தது? ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஆவியை பெற்றபடியினாலே அந்த ஆவி அவருக்குள் இருந்தது, அவருடைய வித்து அவருக்குள் இருந்தது. ஆகவே அப்பா எப்படி இருந்தாரோ, அப்பா எப்படி பாவம் இல்லாமல் இருக்கிறாரோ, அதை போல அவரால் பாவம் இல்லாமல் வாழ முடிந்தது. அப்போ அப்பாவின் வித்து அவருடைய ஆவி உங்களுக்குள்ளும் தரித்திருக்குமே, ஆனால் நீங்கள் பாவம் இல்லாமல் வாழ முடியும். எப்படி? நீங்கள் பாவமான உலகத்தை சார்ந்த காரியங்கள் உங்களை தொடும் பொழுது அவருடைய ஆவி உங்கள் உள்ளில் இருக்குமே, ஆனால் அந்த ஆவி உங்களை பார்த்து சொல்லும், பாவம் செய்யாதே, நீதியான வழியிலே வாழ் என்று உங்களை பாவத்தை குறித்து உணர்த்தும், கண்டித்து உணர்த்தும், நீதியான பாதையிலே உங்களை நடத்தும். ஆகவே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அந்த ஆவி உங்களுக்குள் இருக்குமே, ஆனால் நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ முடியும். அது அந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்யவே மாட்டான். நீங்க ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் எழுதுகிறார், நீங்க புதிய பிரமாணத்தில் இருக்கிறதுனால பாவம் செய்யலாமா? கூடாதே. நீங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஆகவே பாவம் செய்யாமல் ஒரு மனிதன் பூரணமாய் வாழ முடியும் இந்த உலகத்திலே. ஆனால் என்ன? சுயமாய் அல்ல, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்களால் பாவம் செய்யாமல் வாழ முடியும். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாருக்கும் தேவ ஆவி இருக்கா? அப்படிதான் கேள்வி. அப்போ பாவம் இல்லாமல் வாழ முடியும். பாவம் இல்லாமல் வாழ முடியாதவர்கள் தேவ ஆவியின் நடத்தப்படுதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். உண்மையான தேவ ஆவியின் நடத்துதல் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அந்த ஆவியானவர் உங்களில் உள்ளே வாசமாயிருக்கிறவர், உங்களில் ஆலயமாயிருக்கிறவர். அவர் உங்களோடு பேசுவார், உங்களை நடத்துவார், தேற்றுவார், போஷிப்பார், எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தருவார். ஆகவே நீங்கள் பாவில்லாமல் வாழ முடியும். எப்பொழுது? அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்குமானால், தேவ ஆவியான அவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்குமானால், அப்பாக்கு பிள்ளைய நீங்க இருப்பீங்க அப்படின்னா உங்களால பாவம் இல்லாம வாழ முடியும். இல்லையெனில் உங்கள் சுயமாய் ஒருவனாலும் பாவம் இல்லாமல் வாழ முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.